தேர்டில் செகண்ட் ஒன். ஸோ பவர் 4, 3, 2, 1 கான்ஸ்டன்ட் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 1 எக்ஸ் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட் 1 -8 m n 16. 1 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 1 1s are 1. சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது மைனஸ், இது கேன்சல் ஆயிரும். 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2s are 2. -8 கீழே போட்டுடலாம் m. இப்போ போடுற நம்பர் இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -8 வரணும். 2ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8, பட் -8 வரணும்னா -4. இது -4. 2 × -4 -8. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 4 4s are 16. சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் இது ப்ளஸ், இது மைனஸ், இது கேன்சல். ஓகேவா? இப்போ என்னவாயிரும் அப்படின்னா அப்படியே எழுதுங்க m -16. ரிமைனிங் உள்ள அந்த எண்ணையும் 16ஐயும் கீழே போட்டுடலாம். ஸோ இதோட ஒரு 2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 -8. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது லாஸ்ட் நம்பர் பாருங்கள் 16. லாஸ்ட் நம்பர் 16 அப்படின்னா 16 எப்படி பிரிக்கலாம்? 4 4s are 16. ஸோ 4 4. 2 4s are 8. 8 4s are மைனஸ் இருக்குது 32. 4 4s are 16. சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடலாம். மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இது கேன்சல் ஆயிரும். ஆல்ரெடி m-16 இருக்குது, இது ஒரு -8 க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது n + 32. ஸோ m -16 -8 -24 n + 32. ஸோ m -24 = 0 அப்படின்னா mோட வேல்யூ +24. n is equal to -32. ஸோ என்னோட வேல்யூ -32 அண்ட் mோட வேல்யூ +24. ஸோ இதோட எக்ஸசைஸ் 3.8 உள்ள சம்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. இதே சம்ஸை வேரியபிள்ஸ் வச்சும் போடுவாங்க, அப்படியும் போடலாம். நம்ம வேரியபிள்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து 10th உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம்.